எவஸ் மெத்தடில் டைமர் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம். இப்போ எவஸ் மெத்தட் எடுத்துகிட்டு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி மோடில் வச்சுருக்கிறோம். மணி வந்து 12:39. இப்போ இந்த ப்ரோக்ராம் செட் பண்ணோன்னா டைமர் 1ன்னு இதில் வருது பாருங்கள். டைமர் 1ன்னு இருக்குதுங்களா? இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கும்போது டைமிங் எப்போ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம அதேமாதிரி செட் பண்ணிக்கணும். நான் இப்போ வந்து 3 மணி வச்சுருக்கிறேன். காலையில் 3 மணிக்கு உங்களுக்கு வந்து ஆன் ஆகிற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல ஆன் டைம் வந்து 3 o'clock வச்சுருக்கிறேன். ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock வரைக்கும் கேட்டாங்க. 11 o'clock வரைக்கும் வச்சுருக்கிறேன். இதேமாதிரி டைமர் 2 வந்துருச்சா? இப்போ டைமர் 2 வந்ததுக்கப்புறம் திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். சாயந்தரம் 3 மணிக்கு கேட்டாங்க. ஸோ 15 24 hours கிளாக்கில் இருக்கும். ஸோ 15 வச்சுருக்கேன். ஆன் டைமிங். ஆஃப் டைமிங் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும். 8 மணி 6 மணிக்கு ஆஃப் ஆயிரும் 18. இதுதான் டைம் செட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுமே ஆக்டிவில் இருக்கிறதுக்கு டைமர் 1 டைமர் 2 ரெண்டுமே ஆக்டிவில் வச்சா தான் டைமர் வந்து ஆக்டிவ் ஆகும். அப்படி இல்லைனா ஆக்டிவில் இருக்காது. நீங்கள் டைம் செட் பண்ணி வேஸ்ட் ஆயிரும். ஓகே, தேங்க்யூ.